Hello friends, welcome back to Harita's Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ இதுல 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்தாவுக்கு 3 கப் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரா பொல பொலன்னு வரும். போட்ட உடனே கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் போய் ஒட்டிக்கும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ உடச்சி பார்க்கலாம். சூப்பராக நம்ம பாஸ்தா வெந்துட்டு இப்போ இதை தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு தனியாக பாஸ்தாவை மாற்றி வச்சாச்சு. அடுத்து ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பட்டரில் அந்த கார்லிக் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும். அடுத்து 2 வெங்காயம் இந்த மாதிரி அதோட இதழ்கள் மட்டும் அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலாவை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 2 முட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், எக் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.